Good morning students. Standard 6th subject English Unit 1 ல இருக்கக்கூடிய grammar subject and predicate. Today we will discuss about the subject and predicate. What is subject? What is predicate? Subject is a noun or word. Predicate is a verb with object. First one, subject. Subject naga, the subject of a sentence is always a noun or a word. Subject அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சென்டென்ஸில் நவுனாகவும் வரலாம் இல்லை ஒரு வேர்டாகவும் வரலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த பேட்ஸ்மேன்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் சப்ஜெக்ட். வேர்ட்ஸ் தட் கேன் டேக் பிளேஸ் ஆஃப் அ நவுன், அதாவது அந்த நவுனை மென்ஷன் பண்ணுறதா என்னென்னா சப்ஜெக்ட் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஒன் ப்ரெடிகேட். என்ன? hits the ball. The predicate of a sentence includes the verb and the object if there is one. அதாவது predicate அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸில் என்னவா வரலாம் அப்படின்னாக்கா வேர்பாகவும் வரும் அண்ட் ஆப்ஜெக்ட், இது ரெண்டும் சேர்ந்ததான் என்னதுன்னா predicate. ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சப்ஜெக்டும் வேணும் வித் ப்ரெடிகேட்டும் வேணும். ஸோ சப்ஜெக்ட் இஸ் அ noun or a word. Predicate is a verb and object. இது ரெண்டும் இன்க்ளூட் ஆகிருக்கிறது தான் ஒரு சென்டென்ஸில் இன்க்ளூட் ஆகிருக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம்னா predicate. Look at the pictures. We students அப்படின்னு சொல்லலாம். This is zoo. ஸோ இங்கே we அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். We is a subject. இப்போ அந்த இடத்துல weங்கிறது subject. It's a noun. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர் கோயிங் டு த ஜூ. ஆர் கோயிங் அப்படிங்கிறது வேர்ப் இருக்குது, கோயிங்கிறது வேர்ப். ஆர் கோயிங் டு எங்கே போகிறாங்க அப்படின்னா டு த ஜூ. அப்போ திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். அப்போது வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வர்றதா என்னன்னு சொல்லியிருக்கோம் ப்ரெடிகேட். ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் திஸ் இஸ் சென்டென்ஸ். அப்போ ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட்டும் வேணும் ப்ரெடிகேட்டும் வேணும். வி ஆர் கோயிங் டு ஜூ. நெக்ஸ்ட் ஒன், this boy name is Raju, has to rest. Raju is a subject, has is a verb, have form verb, be form have form சொல்லுங்க, have form. has to rest எங்கே போகிறாம்னாக்கா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அப்போ ராஜு has to rest. இங்கே ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போது ராஜு has to rest. அப்போது சப்ஜெக்ட், திஸ் இஸ் ப்ரெடிகேட். ஸோ இப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நவுனா வேர்ட். இந்த பேட்ஸ்மேன், வி, ராஜு இதெல்லாம் சப்ஜெக்ட். ப்ரெடிகேட் அப்படிங்கிறது ஹிட்ஸ் த பால், ஆர் கோயிங் டு ஜூ, ஹேஸ் டு ரெஸ்ட். திஸ் இஸ் ப்ரெடிகேட். மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஃப்ரம் த டேபிள் கிவன் பிலோ. ஏன் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங். ஏ டர்டைல், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டர்டைல்ஸ். இங்கே டர்டைல்ஸ் ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏ டர்டைல் லிவ் இன் த ஜீ. டர்டைல் வந்து எங்கே வாழும் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா சீல வாழும்னு சொன்னாங்க. லிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஏன்னா ஏ டர்டைல், ஒரு டர்டைல் அப்படின்னு சொல்ல சிங்குலரில் கொடுத்துருவோம். அடுத்து ஏ டர்டைல் இஸ் ஹியூஜ், அது எப்படி இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட் ஒன், ஏ டர்டைல் ஹேஸ் ஃப்ளிப்பர்ஸ் டு ஸ்விம். அது வந்து தன்னோட அந்த ஃப்ளிப்பர்ஸ் முன்னங்கால்களை வச்சு தான் ஸ்விம் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை வச்சு தான் நீந்துது அப்படின்னு. செகண்ட் ஒன், டர்டைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ளூரல் ஃபார்ம் எனக்கு ஹாவ். டர்டைல்ஸ் ஹாவ் எ கனெக்ஷன் வித் த லேண்ட். டர்டைல்ஸ்க்கு எதோட கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கனாக்கா லேண்டோட. அப்போ ஹேவ்ங்கிறது என்னென்னா ப்ளூரலுக்காக இருக்கும். இதே சிங்குலராக இருந்தால் நம்ம என்ன ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம், ஹேஸ்ன்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே டர்டைல்ஸ் அப்படிங்கிறதுனால ப்ளூரல் வந்திருக்கிறதுனால ஹாவ். Turtles are found in coastal waters. Or ப்ளூரலுக்கு தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ turtles are found in the coastal waters. Turtles are wonderful creatures. இப்போ இங்கே ஆர் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ளூரல். இங்கே பார்த்துங்க ஈஸ் அப்படிங்கிறதுனா சிங்குலர் இருக்குது. அப்போ இதை ஏ டர்டைல் இஸ் ஹியூஜ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அப்போ ஆருங்கிறது எதுக்கு வர வேர்டு அப்படின்னாக்கா ப்ளூரலுக்கு. டர்டைல்ஸ் ஆர் ஒண்டர்ஃபுல் கிரியேச்சர்ஸ். Okay.
You check the answers. Next page number 99 கொடுத்துருக்காங்க பாருங்க. Write a suitable sentence for the pictures given below. இங்கே pictures கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்த மாதிரி தான் pictures கொடுத்துருக்காங்க. இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா predicate, அதாவது ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. verb with subject, verb with object கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை சென்டென்ஸை மேக் பண்ணணும். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இங்கே என்ன ஆயிடுச்சு, அந்த கிளாஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உடஞ்சிருச்சு, broke. நெக்ஸ்ட் பிக்சர், ஒரு பையன் இருக்கான், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா திஸ் இஸ் ஸ்கூல், அவன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். இங்கே ஒரு கேர்ள், இது வந்து அவளோட பேகு. ஸோ திஸ் இஸ் சப்ஜெக்ட், திஸ் இஸ் ப்ரிடிகேட். யூ வில் மேக் அ சென்டென்ஸ். இதை ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதையும் ரைட் பண்ணுங்கள். இந்த சைடெலாம் சப்ஜெக்ட் ரைட் பண்ணுங்கள், இந்த சைடு ப்ரிடிகேட். Next one, match the following. Match the two halves of the sentence of the read them. ஸோ இதை வந்து match the following இருக்குது. ஸோ இதை match the following-ஐ ரைட் பண்ணுங்கள். ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஒன், sea turtles, hatchlings, a turtle, many factors-னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடு threatened the survival of sea turtles. Second one, using its front flippers to swim, come ashore to lay eggs, cut open the leathery egg seal. ஸோ இது எல்லாமே sea turtlesக்குள்ளே தான். இந்த சைடு சிங்குலர் ப்ளூரல் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரிடிகேட்னா என்னென்னு பார்த்தோம். சப்ஜெக்ட்னா இஸ் அ நவுன் ஆர் அ வேர்ட். இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய நவுனும் இல்லை ஒரு வேர்டாக தான் என்னதுன்னா சப்ஜெக்ட். ப்ரெடிகேட் அப்படின்னாக்கா அந்த சென்டென்ஸில் இருக்க ஆக்ஷன் வேர்ட், அதாவது வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா இட்ஸ் அ ப்ரெடிகேட்னு சொல்கிறோம். ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட்டும் வேணும், ப்ரெடிகேட்டும் வேணும். இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இட்ஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.